சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷோட பாட்டிக்கு அதாவது ரோகிணியாக நடிச்சிட்ருக்க கல்யாணியோட அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக முத்து பார்த்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் வந்து தனியாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து யார் பிள்ளைன்னு தெரில எவன் வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வைக்க இது என்ன சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்பாங்க. அதுக்கு முத்து வந்து அதெல்லாம் முடியாது, நான் கூட்டிகிட்டு வந்தேன், கிறிஷ் வந்து இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. கிறிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு மீனா பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ரோகிணி ரூமுக்கு போயிடுறான். ரோகிணி வந்து வேகமாக கிறிஷை உள்ளே கூட்டிகிட்டு வந்து எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கிறிஷ் சொல்கிறான், நான் உன் கூட படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போதைக்கு அது முடியாது, பக்கத்துலேயே இருந்தும் உன்னை நான் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கிறிஷ், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க ரோகிணி. கூடிய சீக்கிரம் நான் உன்னை வந்து என் கூட கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு கிறிஷுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து எங்க கிறிஷை காணோம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணியோட ரூம் டோர் வந்து ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் வராங்க. ஒருவேளை ரோஹிணி பேசுகிறத மீனா கேட்டிருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு ரோஹிணியை பற்றின உண்மையை வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. எவ்வளோ தூரம் லேட் ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் லேட் ஆகுவாங்க. ரோஹிணி எப்போ மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரோஹிணி எப்போ மாட்டுவாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.